வித் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் உள்ள ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்களுடைய 2 ஸ்கூல்லயும் வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருந்தாங்க. காலையில இருந்து மாலை வரை எங்களுடைய பிள்ளைகளோட ஆசிரியர்களோட இருந்து அவங்க நேரத்தை செலவு பண்ணாங்க. அதுதான் நீங்க வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. எங்க எல்லாரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க கூட்டி சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி கத்தாவே. எத்தனையோ இந்த நாளை உயிரோட இல்லை, ஆனாலும் ஒன்று பொதுவாக எங்களை கத்தாவே இந்த விசேஷமான ஃபீல்டில் கத்தாவே நீங்க தெரிஞ்செடுத்து நாங்கள் ஒருவரை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஒவ்வொருக்கும் குடும்பங்களை தந்திருக்கீங்க, வேலை வாய்ப்புகள் தந்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே ஜீவன் சுகமனம் தந்திருக்கீங்க கத்தாவே. எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வதற்கான திருவள்ளி தந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவு, தங்குவதற்கான இடம், ஆண்டவரே எல்லா காரியங்களும் நீங்க தந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த பிரசனை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே இந்த என்ன நோக்கத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது முதலாவது உண்மையும் செம்மையும் நேர்த்தியுமாய் செய்யப்படத்தக்கதாக நீதாமே இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக இருக்கிறதாவே என்னை சாட்சி தருவோம். சகல துதி கரம் ஐம்பதாவது முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் இடாது. ஆமென். சரி, எப்பவே Arithmetic class CRW. Vimala ma'am, CRW arithmetic class. Arithmetic class CRW. என் பேரு வீரமணிங்க, கொண்டாமத்தில் கிளாஸ் CS. என் நேம் காயத்ரி, ஸ்பெஷல் எஜுகேட்டட் BA கொல்லாம்பட்டி கிளாஸ். என் பேர் பிரேமா, CRW கொல்லாம்பட்டி கிளாஸ். என் பேர் மாரிமுத்து, CF வழிநடத்துகிறேன். CF வழிநடத்துகிறேன். CRW இருக்காங்களா அவங்க வழிநடத்துகிறேன். பேர் சுதா மேம், கொல்லாம்பட்டி கிளாஸ் மேம், CRW. அருணாச்சலம், CRW arithmetic class. arithmetic class. Shweta, CF Arithmetic class. CRW கொண்டாமட்டி. நாகினிங்க, சமுதாய மறுவாழ்வு பணியாளர் கொண்டாமட்டி கிளாஸ். நீங்க கௌசிகா, CF கொல்லாம்பட்டி கிளாஸ். Good morning, ma'am. Sweetie, Arithmetic block, special educator. Morning, ma'am. Leena, special educator, hearing impairment, Arithmetic block. Hearing impairment. Yeah, arithmetic block. Correct. Shobhaneshwari ma'am, நான் CRW arithmetic class. முதல்ல வந்து எல்லாருக்கும் சொல்றேன், ஜென்ஸ் இருக்கீங்க, லேடிஸ் இருக்கீங்க, எல்லாரும் மேரிட் தானே? எல்லாரும் நீங்க அன்மேரிட் இருக்காங்களா? சரி, ஓகே. எல்லாருக்குமே சொல்றேன், மேபி மேரிட் இல்லை இனி மேரிடு எல்லாமே எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பௌஸ ஃபர்ஸ்ட் நேசிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொல்றேன், பேசிக் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நேசிக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டை நேசிக்கணும். நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் மூணாவது ஒரு மனுஷன் அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. புரியுதா? அதாவது பொண்ணு சைட்ல இருந்து பொண்ணோட அம்மாவோ அப்பாவோ, பையன் சைட்ல இருந்து பையனோட அப்பாவும் அம்மாவும் யாருமே உங்க பைண்டிங்குள்ள வரவே. இன்னைக்கு இதெல்லாம் இல்லாதனாலதான் சமுதாயம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? கரெக்டா நான் சொல்றது? இதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருந்தா, மாமனார் மாமியார் இருந்தா ஒரு டைம் பீரியட் தான் நம்ம கூட என்ன செய்யலாம். அவங்க உங்க சீரியல்ஸ்லாம் வர மாதிரி எபிசோட் அப்படியே கலந்து போற மாதிரி அவங்களும் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு செக்டா இருக்க பிறகு என்ன செய்ய மாட்டாங்க. அவ்வளோ வேதம். நான் காலையில கடவுள்கிட்ட தான் கேட்டேன், வர்றவங்களுக்கு நான் என்னப்பா சொல்லணும்? நான் வந்தவங்க ஏனோ தானோன்னு போறது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விதைக்கப்படுற விதையை வந்து நீங்க கொண்டு போய் போற இடங்கள் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வேணும். ஒரு பேரண்ட் அப்படி திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா உடனே சோடு போயிடக்கூடாது. அப்படிதான் நடக்கும் இல்லையா? ஃபீல்டுங்க இப்ப வந்து அப்படிதான் நடக்கும். வரல. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்படிதாங்க இருக்கும், இதையும் தாண்டி போறோம்னா
இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க, யார் யார் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியில இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் ஐயோ பாவம் நினைப்பீங்களா எங்களை, இல்ல இவங்களுக்கு என்ன பெரிய இதுதானே நினைப்பீங்களா, இல்ல வந்து எங்களுக்கும் வலி இருக்கு, எங்களுக்கும் வேதனை இருக்கு, ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. உருவாக்குற கடவுளுக்கு அந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. இன்னையே என் தாயின் கர்ப்பத்துல இதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லா படிச்ச கடவுளுக்கு அந்த குழந்தைய பற்றி எப்படி வச்சிருப்பாரு, யார் பண்ணுவாருல. அப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து வாழும்போது இது எல்லா காரியத்தையும் நம்ம செய்வாரு. நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லாம 15 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதை கவலைப்பட்டு இன்னைக்கு இருக்க ஹாப்பினஸ் நம்ம என்ன செஞ்சிடும், பண்ணிடுவோம் கையில். இன்னைக்கு இருக்க ஹாப்பினஸ் நான் சம்டைம்லாம் பிரேயர்ல போய் அழுது போய் அழுவேன், பா எனக்கு இப்படி இருக்கு, பா இப்படி இருக்கு, அது நாளே வேஸ்டா போயிடும். நான் ஆண்டு சொல்றது இன்னைக்குள்ள பாடு உனக்கு போதும், இன்னைக்குள்ளது பாரு. நாளைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, புஷ்ன்னு இருக்கும். அடுத்த நாள் உள்ள எனக்கு தெரியல. நம்மதான் தம்பி சிரிக்கிறாங்க. இந்த பேசிக்கை கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே எவ்ரிதிங் வில் பி குட் அண்ட் எக்ஸலென்ட். இது பேசிக், இது ஹியூமனிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்லவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு இதை ஓப்பனா இருக்கு சொன்னா நல்ல ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக சொல்றேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்த சூழ்நிலையில ரொம்ப அவமானம். ஏன்னா இன்னைக்கு வேற இல்லை, 23 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. பாதியில விட்டுட்டு போயிருவியா நீ, கரெக்ட் தானே? ஒரு ஆக்சிடென்ட்டோ வேற ஏதோ காரியம் வந்தா எங்களை பாதியில விட்டுட்டு போயிருவேன். இது தைரியமா பேஸ் பண்ண தெரியாத பிள்ளைன்னா நீ வெறும் போலன்னு அர்த்தம் சொல்லு. பிக்ஸ் வந்துடும், மணிக்கூர் கணக்கா பிக்ஸ் அடிக்கிறோம், ஐசியூல கொண்டு போய் வச்சிருப்போம், பெரிய பையனை பார்க்க முடியாது, அந்த கட்டில கீழே அவங்க பாவம் போல படுத்து தூக்கிட்டு காலையில ரெடி பண்ணி குளிக்க வச்சு சாப்பாடை கொடுத்து ஹோட்டல்ல இருந்து 2 இட்லியை வாங்கி கொடுத்து கொண்டு வருவாங்க. அங்க போனா என்ன இட்லி வருது பரோட்டா வருதுன்னு பெருசு ஒரு சைட்ல அந்த பையனை டார்ச்சர். சோ மன நிம்மதியே இல்லாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனா என்னைக்கு என் குழந்தை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில ஒருத்தர் வந்து சொன்னாங்க எனக்கு, என்னன்னா ஒண்ணு இல்லாம அந்த பிள்ளைய நீ அப்படி தப்பா நினைக்காத, அந்த பிள்ளையாலையும் ஏதாவது பண்ண முடியும், அந்த பிள்ளைய உன்னால வளர்க்க முடியும், அந்த பிள்ளையும் கடவுள் உனக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்ப, அதாவது வாழ்க்கையே ஒரு வழியா தான் போயிட்டு இருந்தது. 2002 இருந்து அவ்வளோ வழியில அழுதுட்டு இருந்தப்போ 2012 இதுலதான் ஒரு சாரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பையன் பெற்றார், 18 வயசு. அந்த பையனுக்கு அப்போ மைத்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில மைத்ரீஸ் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேட்டலைட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஓனர் ராஜ்குமார் சார் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை மீட் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவர் சொன்னார், நான் வந்து என் பிள்ளைய ரொம்ப பாடனிவா, ரொம்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ரொம்ப அப்செட் ஆகி பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு, உன் பொண்ணை வந்து அவர் பிரின்சஸ் அப்படின்னா. அந்த டைம்ல தான் எனக்கு இந்த லென்த் ரேஸ் தெரியுங்களா உங்களுக்கு? லென்த் ரேஸ்னா தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாம் விரதம் நோன்பு இருப்பாங்க எல்லாம் சொல்லுவீங்க, அந்த டேஸ் அந்த டைம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைம். அவர் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு வருதலா இருந்தது. என்ன சொல்றாரு, என்னது நம்மளும் இதை பத்தி கடவுளை பத்தி அறிஞ்சுட்டோம் எப்படி இருக்கோம்னு சொல்லி நான் ரொம்ப பிரேயர்ல அழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு சிபி பேபி என்னோட பொண்ணு, அதுல எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவளுக்கு வந்து டைப்ளீஜியா, அதாவது 4மே அஃபெக்டடு, 2 கையும் 2 காலம் அஃபெக்டடு, ஆனா கால் வந்து கையோட ரொம்ப அஃபெக்டட். சோ படுத்த படுக்கையா அந்த குழந்தைய பிசியோலாம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்ல அது வாட்டு குடிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவளை வந்து யாருமே வந்து அவ்வளவு நேசிட்டு அவ்வளவு பாக்கணும் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. எவ்வளவு நம்ம வச்சிருந்தாலும் சிஎஸ்ஐ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சிஎம்சிஏ கெதின்னு அங்க போய் நான் இருந்தேன். அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு மத்தியில கடைசியில வந்து அவர் சொல்ல என்னோட மனசுல வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன், அவர் பிரின்சஸ் அப்படின்னா. அந்த டைம்ல தான் எனக்கு இந்த லென்த் ரேஸ் தெரியுங்களா உங்களுக்கு? லென்த் ரேஸ்னா தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாம் விரதம் நோன்பு இருப்பாங்க எல்லாம் சொல்லுவீங்க, அந்த டேஸ் அந்த டைம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைம். அவர் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு வருதலா இருந்தது. என்ன சொல்றாரு, என்னது நம்மளும் இதை பத்தி கடவுளை பத்தி அறிஞ்சுட்டோம் எப்படி இருக்கோம்னு சொல்லி நான் ரொம்ப பிரேயர்ல அழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு சிபி பேபி என்னோட பொண்ணு, அதுல எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவளுக்கு வந்து டைப்ளீஜியா, அதாவது 4மே அஃபெக்டடு, 2 கையும் 2 காலம் அஃபெக்டடு, ஆனா கால் வந்து கையோட ரொம்ப அஃபெக்டட். சோ படுத்த படுக்கையா அந்த குழந்தைய பிசியோலாம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்ல அது வாட்டு குடிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவளை வந்து யாருமே வந்து அவ்வளவு நேசிட்டு அவ்வளவு பாக்கணும் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. எவ்வளவு நம்ம வச்சிருந்தாலும் சிஎஸ்ஐ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சிஎம்சிஏ கெதின்னு அங்க போய் நான் இருந்தேன்.
அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு மத்தியில கடைசியில வந்து அவர் சொல்ல சொல்ல என்னோட மனசுல வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்குமா? மொத்தமா சொல்லுங்களேன். தள்ளதான் பட்டிருக்கேன். எஸ் மேம் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நானும் சக்சஸ் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். யாருமே வந்து நான் இது வந்து வில்லிங்கா நான் ஹாப்பியா நான் இதை செய்யணும்னு சொல்லி யாருமே வரல. நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு இதனால இதுல நம்ம சக்சஸ் பண்ணலாம்னு ப்ரொசீட் பண்றோம். உண்மை தானே? சொல்லுங்களேன். அப்படி பயங்கெல்லாம் இருக்காதீங்க. ஃபீல் ஃப்ரீ. என்னுடைய ஃபேமிலில பாத்தீங்கன்னா எங்களுடைய அத்தை 2 பேருமே பிளைண்ட். ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல லெக்சரரா போவாரு. இல்ல நான் ஏற்கனவே அந்த அவங்களோட பழகி இருக்கேன். நான் சொல்ற ஃபீல் உங்களுக்கு புரியுதா தெரியல? ஆக்சுவலா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த ஃபீல் வந்து ஒரு சாதாரணமான ஃபீல் கிடையாது. இல்லைதானே? இதுல வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா ஏத்துட்டு தான் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னு சொல்றவங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜாப் வைஸ் ஓகே சந்தோஷமா வந்திருக்கீங்க. ஆனா லைஃப் வைஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் ஒரு இதையா நான் ஏன் மிஸ் பண்ணேன்னா, இப்போ என்னோட வழிதான் எனக்கு தான் தெரியும். அதுல நம்ம எது மிஸ் பண்ணிருக்கிறோம், நம்மள எதை தேடி நமக்கு வராம இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். எனக்கு வந்து அம்மா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கார்டு வாங்குறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் இப்ப நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும் போது அப்படி பாதிக்கப்பட்டீங்க, நாம இந்த கேட்டகரியில தான் இருக்கிறோம், நமக்கு இவ்வளவு ஒதுக்கி கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமா அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இதுக்கு பண்ணும்போது நான் எதெல்லாம் மிஸ் பண்ணனோ அதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு. நீங்க பாதிக்கப்பட்டதால பிடிச்சிருக்கு. ஸ்பெஷல் மார்க்கஸ் எத்தனை இருக்கீங்க? நீங்கெல்லாம் வாழ்க்கையில வந்து விருப்பத்தோட தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? உண்மையை சொல்லுவோம். நானும் உங்களை தேங்க்யூ.